சொல்லுங்கப்பா. என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. குறிப்பா தேர்தல் நேரத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்செல்லாம் இல்லீங்க, இப்பதானே வந்துட்டு போனாரு. வெங்கேஜியோட ஃபேமிலி கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரு. நான் அப்பதான் பார்த்தேன். எப்படி இருக்கு தேர்தல் களம்? எப்படி சூடுபிடிச்சிருக்கு? பாஜக தேர்தலுக்கு தயாராயிட்டுதா? எப்படி பார்க்கலாம்? எஸ், நாங்க தேர்தலுக்கு தயாராகிட்டே இருக்கிறோம். எங்க கட்சி தேர்தல் நேரத்துல மட்டுமே வேலை செய்யற கட்சி இல்ல, 365 நாளும் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி. அதனால தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல எக்ஸ்ட்ரா கவனம் அப்படிங்கறது எப்பவுமே பிஜேபி கொடுக்கும். அது இந்த ஸ்டேட்டுக்குன்னு மட்டும் இல்ல, எப்பவுமே பீரியாடிக்கலா எலெக்ஷன் வருதுன்னு சொன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நாங்க வேலையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அட்வான்ஸ்டா வேலையை பிளான் பண்றதுக்கு எப்பவுமே பிஜேபி தயாரா இருக்கும். இப்ப கூடுதலா உள்துறை அமைச்சரோட வருகை அப்படிங்கறது எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அதனால மாநில தலைவருக்கான அந்த தேர்தல் விருப்பமனு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கிறவங்க விருப்பமனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்காம மாநில தலைவராக? இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்ல. வேற கேள்வி மேம், நாளைக்கு பிரஸ் மீட் பண்ண போறாரு. தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள டெல்லியிலும் பேசியிருக்காரு. என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன தமிழ்நாட்டில் குறிப்பா பிஜேபிக்கு எதிராகவும் இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் குறிப்பா நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கான ஒரு சில விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பொய் பேசிட்டு இருக்காங்க, குறிப்பா நிதி ஒதுக்கலன்னு சொல்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத விளக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசுவாங்க. கூட்டணி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை எடுக்கின்ற முடிவு தான் இறுதியான முடிவு. அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது, எப்ப வைக்கிறது, எப்ப அதை பத்தி அறிவிக்கிறதெல்லாம். அதை பத்தி நான் இப்ப சொல்றது சரியா இருக்காது. நாளை அதிமுக தலைவர்கள் சந்திக்கிற நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியல. சரி, நன்றி. நாளை காலையில கட்சி ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. அந்த ஏப்ரல் 14 11 o'clock அண்ணா நைட் அங்க சேவா ஹோட்டல் ஸ்டே பண்றாங்க. எல்லா தலைவரும் வந்திருந்தாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட, மத்திய அமைச்சர் முருகன் உட்பட எல்லா முக்கிய நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவருக்கு கௌரவப்பட்டாங்க. அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர் இப்போ ஹோட்டலுக்கு செல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. சார் என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு தமிழகத்திற்கு. சார் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மற்ற பேசலாம். இது செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆமா, குறிப்பா தமிழ்நாடு சார்ந்த அது உங்களுக்கு அவர் வாயால விஷயங்கள் சொல்றதுக்காக செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கு. தலைவர் தேர்தல் நடக்குது. நீங்க விருப்பமனு தாக்கல் செய்வீங்களா? 10 ஆண்டுகள் தீவிர நிர்வாகிகளா இருந்தவங்க தான் இது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன். 1993 டாக்டர் கிருபாநிதி உறுப்பினர் ஆனார். 2000 அவர் தலைவராக ஆக்கப்பட்டார். அப்பவே விசேஷ அனுமதி வாங்கி தலைவராக ஆக்கப்பட்டார். இது கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால யாருக்கும் நோ பார். ஒன்லி திங், இஃப் தே டோன்ட் ஹாவ் 10 years மெம்பர்ஷிப், we have to get special permission from high command. சோ அது கட்டாயம் கிடையாது. இது இல்ல இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாங்கிறது 10,000 இருக்கணுங்கிறது விதி. ஓகே சார், விதிக்கு விலக்கு இருக்கு. நீங்க போட்டிடுவீங்களா சார்? விருப்பம் இருக்கு? நான் என்னைக்குமே போட்டி போட்டது கிடையாது. ஓகே, காத்திருக்கிறீங்களா? எதுவும் அறிவிப்பு? நோ. ஓகே, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். சொல்லுங்கப்பா. என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. குறிப்பா தேர்தல் நேரத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்செல்லாம் இல்லீங்க, இப்பதானே வந்துட்டு போனாரு. வெங்கேஜியோட ஃபேமிலி கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரு. நான் அப்பதான் பார்த்தேன். எப்படி இருக்கு தேர்தல் களம்? எப்படி சூடுபிடிச்சிருக்கு? பாஜக தேர்தலுக்கு தயாராயிட்டுதா? எப்படி பார்க்கலாம்? எஸ், நாங்க தேர்தலுக்கு தயாராகிட்டே இருக்கிறோம். எங்க கட்சி தேர்தல் நேரத்துல மட்டுமே வேலை செய்யற கட்சி இல்ல, 365 நாளும் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி. அதனால
தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல எக்ஸ்ட்ரா கவனம் அப்படிங்கறது எப்பவுமே பிஜேபி கொடுக்கும். அது இந்த ஸ்டேட்டுக்குன்னு மட்டும் இல்ல, எப்பவுமே பீரியாடிக்கலா எலெக்ஷன் வருதுன்னு சொன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நாங்க வேலையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து வேலையை பிளான் பண்றதுக்கு எப்பவுமே பிஜேபி தயாரா இருக்கும். இப்ப கூடுதலா உள்துறை அமைச்சரோட வருகை அப்படிங்கறது எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அதனால மாநில தலைவருக்கான அந்த தேர்தல் விருப்பமனு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கிறவங்க விருப்பமனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்காம மாநில தலைவராக? இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்ல. வேற கேள்வி? மேம், நாளைக்கு பிரஸ் மீட் பண்ண போறாரு. தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள டெல்லியிலும் பேசியிருக்காரு. என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா பிஜேபிக்கு எதிராகவும் இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் குறிப்பா வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கான ஒரு சில விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பொய் பேசிட்டு இருக்காங்க, குறிப்பா நிதி ஒதுக்கலன்னு சொல்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத விளக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசுவாராங்க? கூட்டணி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை எடுக்கின்ற முடிவு தான் இறுதியான முடிவு. அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது, எப்ப அதை பத்தி அறிவிக்கிறதெல்லாம். அதை பத்தி நான் இப்ப வந்து சொல்றது சரியா இருக்காது. நாளை அதிமுக தலைவர்கள் சந்திக்கிற நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கா? அதை பத்தி எனக்கு தெரியல. சரி, நன்றி. அண்ணா நைட் அங்க தேவா ஹோட்டல் ஸ்டே பண்றாங்க. எல்லா தலைவரும் வந்திருந்தாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட மத்திய அமைச்சர் முருகன் உட்பட எல்லா முக்கிய நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவருக்கு கௌரவப்பட்டாங்க. அந்த மரியாதை ஏற்றுக்கொண்டு அவர் இப்போ ஹோட்டலுக்கு செல்றாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு தமிழகத்திற்கு. சார் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மற்ற பேசலாம். இது செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆமா, குறிப்பா தமிழ்நாடு சார்ந்த அது உங்களுக்கு அவர் வாயால விஷயங்கள் சொல்றதுக்காக செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு மாநில தலைவர் தேர்தல் நடக்குது. நீங்க விருப்பமனு தாக்கல் செய்வீங்களா? 10 ஆண்டுகள் தீவிர நிர்வாகிகளா இருந்தவங்க தான் வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன். 1993 டாக்டர் கிருபாநிதி உறுப்பினர் ஆனார். 2000 அவர் தலைவராக ஆக்கப்பட்டார். அப்பவே விசேஷ அனுமதி வாங்கி தலைவராக ஆக்கப்பட்டார். இது கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால யாருக்கும் நோ பார். ஒன்லி திங், இஃப் தே டோன்ட் ஹாவ் 10 years மெம்பர்ஷிப், we have to get special permission from high command. சோ அது வந்து கட்டாயம் கிடையாது. இது இல்ல இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாங்கிறது 10,000 இருக்கணுங்கிறது விதி. ஓகே சார், விதிக்கு விலக்கு இருக்கு. நீங்க போட்டிடுவீங்களா சார்? விருப்பம் இருக்கு? நான் என்னைக்குமே போட்டி போட்டது கிடையாது. ஓகே, காத்திருக்கிறீங்களா? எதுவும் அறிவிப்பு? நோ. ஓகே, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். சொல்லுங்கப்பா. என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு